ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி டாஃபி பனானா. ஸோ இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி ஒரு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இதோட அளவு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ரிட்டன் ரெசிபியும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பழம் எடுத்துக்கோங்க. பழுத்த பழமாக இருக்கணும், ஏன்னா இதுக்கு வந்து நல்ல ரைப்பான பனானா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸோ பழத்தை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பனானாவை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரில் நனைச்சி நம்ம எண்ணெயில் வந்து இதை வந்து போட போகிறோம். எண்ணெயில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்ல கோல்டனாக கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது எப்படியும் ஒரு 2 minutes ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு தட்டத்தில் எடுத்து ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த பனானா டாஃபிக்குள்ளே கேரமல் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கடையில் நான் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ரெடியாக வச்சுட்டேன், ஏன்னா அது நமக்கு வந்து ரெண்டாவது தேவை. இப்போ கேரமல் சாஸ்க்கு ஒரு பேனில் சுகர், தண்ணி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கரண்டியை வச்சு ஒரு இந்த மாதிரி பேனை வந்து ஸ்வேர்ல் பண்ணி நம்ம வந்து டார்க் கேரமல், ரொம்ப டார்க்காகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு கோல்டன் ஷேடில் கேரமல் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பனானா டாஃபிக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பனானாவை எடுத்து இந்த கேரமலில் டிப் பண்ணணும். அதுக்கப்புறமா கேர்ஃபுல்லாக ஒரு ஃபோர்க்கை வச்சு அதை குத்தி எடுத்து நம்ம வச்சுருக்கிற ஐஸ் வாட்டரில் டிப் பண்ண போகிறோம். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் இந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணுறது என்ன பண்ணணும்னா அந்த கேரமலை இன்ஸ்டண்ட்டாக செட் பண்ணும். அதுதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்து இந்த கேரமலில் கோட் பண்ணி அதை இம்மீடியட்டாக எடுத்து ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி உடனே எள்ளு வச்சுருக்கேன். அந்த எள்ளை வந்து மேலே தூவி விட்டுருங்க. அது வந்து ஒரு க்ரன்ச்சினஸுக்கு வேண்டி. இப்படி தான் நம்ம வந்து டாஃபி பனானா பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள பனானா ரொம்ப மாய்ஸ்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அவுட்டரில் ஷெல் வந்து நல்ல கிராக்கிங்காக அந்த மாதிரி கேரமலோடி சுகர் கோட்டிங் மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.